குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/6/2026 திங்கட்கிழமை ஆணி மாதம் 8ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். திதி, வார, யோக, கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை வணங்குபவர்களுக்கு இந்த நாளில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலோ, சரிவர இல்லை என்றாலோ, இந்த பஞ்சாங்க தேவதைகள் நம்மை காப்பாற்றுவார்கள். ஆகவே தேவதைகளுக்கான வழிபாடுகளை செய்வது, தினம்தோறும் சாஷ்டாங்க நமஸ்கரிப்பது அனுகூலம். சூரிய உதயம் காலை 5:54, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 8:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:35 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று மாலை 3:40 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 8:58 வரை பத்திரை, பின்பு இரவு 8:49 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:35 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று மாலை 3:35 வரை ஒரு கண், பின்பு 9:11 வரை 2 கண், பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி கிரக நிலைகளையும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய சிறப்புகளையும் அறிந்து செயல்பட்டால் எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்ப ராசி. மாலை 3:35 வரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதன் பிறகு மாலை 3:36 முதல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாக்கும் விரதாதி விசேஷங்கள். அஷ்டமி வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷ அஷ்டமி திதி மற்றும் ஆணி உத்திர தரிசனம். ஆணி உத்திர தரிசனம் இதனுடைய சிறப்புகளை கேட்டு அதற்கு ஏற்றபடி பூஜைகள், வழிபாடு முறைகள் செய்தால் எல்லாம் வல்ல ஈசனின் சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நம்மை காக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கதிரறுக்க நல்ல நாள், மதில் சுவர் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், புதிய காவலர்களை நியமிக்க உகந்த நாள், தற்காப்பு கலை கற்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:54 முதல் 3:36 வரை மேஷ லக்னம், 3:37 முதல் 5:24 வரை ரிஷப லக்னம், 5:29 முதல் காலை 7:34 வரை மிதுன லக்னம், 7:35 முதல் காலை 9:46 வரை கடக லக்னம்,
9:47 முதல் காலை 11:53 வரை சிம்ம லக்னம். 11:54 முதல் 1:53 வரை கன்னி லக்னம். 1:54 முதல் பிற்பகல் 3:53 வரை துலாம் லக்னம். 3:54 முதல் மாலை 6 மணி வரை விருச்சக லக்னம். மாலை 6:01 முதல் 8:12 வரை தனுசு லக்னம். 8:13 முதல் இரவு 10:18 வரை மகர லக்னம். 10:19 முதல் காலை 12:10 வரை கும்ப லக்னம். 12:11 முதல் காலை 1:53 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஒவ்வொரு ராசியினரும் உச்சரிக்கும் பொழுது மனோதிடம், ஆன்ம பலம், மன நிம்மதி, தாயினுடைய ஆரோக்கியம், நல்ல உணவு, விவசாயம் நல்ல செழிப்பாக வளரும், நல்ல உணவுகளும் நல்ல குடித நீரும் கிடைக்கும். ஆக சந்திர பகவான் இதற்கெல்லாம் காரணியாக அமையக்கூடியவர். ஆகவே 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கி ஆராதியுங்கள். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய நேர்மையான முயற்சியின் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள். விரைந்து சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் பெருகும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நாள். உத்தியோக பணிகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் மட்டும் அனுசரித்து போக வேண்டும். பழைய பிரச்சனைகள் குறைவது போல உணர்வீர்கள். வேலையை மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் வெளிப்படும். வேலை தொழில் திருப்திகரமாக இருக்கும். வேலையில் சுய முயற்சிகள் மூலம் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்குள் நல்ல இனிமையான பேச்சுக்கள், நல்ல ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக அனுசரித்து போகக்கூடிய வார்த்தைகள், அன்பு, பாசம், நேசம், கனிவு, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, பெரும்பான்மையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் மன ஒற்றுமையையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினுடன் இணைந்திருந்து சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்கால வாழ்க்கை குறித்த பேச்சுக்கள் அதிகமாகும். அதற்காக சில முயற்சிகளும் நடக்கும்.
தேடல்கள் உண்டாகும். வருமானத்தை பெருக்குவதில் குறிக்கோளாக இருப்பீர்கள். இருவரும் மென்மையாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு கிடைக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் மிக நேர்மையாக, நியாயமாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவை உண்டாக்கும். கால்நடை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், விவசாயிகளுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள் தீரும். கடன் சார்ந்த உதவிகள் இந்த நாள் புதிதாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஒரு குறையும் இருக்காது. இன்றைய நாள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படக்கூடும். ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் வராது. செலவுகளும் அவ்வளவாக இருக்காது. சம்பாதிக்கக்கூடிய பணம் சேமிக்க உதவும். வீண் செலவுகளோ ஆடம்பரங்களோ இல்லாமல் மிகுந்த கட்டுக்கோப்புடன் நடந்து கொண்டால் மேஷராசி அன்பர்களுக்கு கையில் பணம் மிச்சமாகும். அது உங்களுடைய வருங்காலத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முதலீடுக்காக வைத்திருப்பீர்கள். திருமணம் ஆகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருக்கக்கூடிய தம்பதிகள், அதாவது கருத்தரிப்பு தாமதமாக இருக்கிறது அல்லது கரு உண்டாக்கி அது நிலையில்லாமல் சிதைவு ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கருகாவூர் ஸ்ரீ கர்ப்பரட்சகாம்பிகை, அதே போல திருச்சி குணசீலம் அருகில் உள்ள வாத்தலை ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கூறிய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பதவி உயர்வு பெற வேண்டுமானால் மேஷராசி அன்பர்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வாமன உலகளந்த பெருமாள், விழுப்புரம் அருகில் உள்ள பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு, நல்ல பண உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, தலைமை பண்பில் நிலைத்து நிற்பீர்கள். நிர்வாகத்திறன் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் வந்து சேரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள் குழந்தைகளுடைய வழியிலும் அவர்களுடைய செயல்களில் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடக்க முடிந்தால், செயல்பட்டால் எப்படி சூழ்நிலைகள் அமையும் என்பதை முன்கூட்டியே உணருங்கள். அவர்களிடத்தில் குணத்தை அறிந்து பேசுவது நல்லது. அனுசரித்து போக வேண்டும். வீண் பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது. இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக உங்களுடைய வேலையில் நீங்கள் விரும்பியதை அடைவதற்கான முயற்சிகள் மட்டும் நடக்கும். அதில் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும். பிறரோடு பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. கலை சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் அந்த பணி தொடர்பான சூக்ஷமங்கள் புரிந்து கொள்வீர்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரலாம். சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்காது. நீங்கள் ஒன்று சொன்னால் வேலைக்காரர்கள் மற்றொன்றை புரிந்து கொள்ளலாம். ஆக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலைகள் கொஞ்சம் தனியும். சுதாரித்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். தம்பதியர்களுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம். பேசும் பொழுது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது
அமைதியாக இருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள நினையுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. இருவருக்குமான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்காது. ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் அல்லது விமர்சனம் செய்வீர்கள். டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் என்பார்கள். யாருடைய அங்க அடையாளத்தை வைத்தோ, அவர்களுடைய ஆடை நிலையை வைத்தோ அவர்களுக்கான திறமையை குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை தெரியாமல் நீங்கள் யாரிடத்திலும் குறைவாக நினைக்காதீர்கள். விமர்சனம் செய்ய வேண்டாம். பணம், நிதி நிலைமைகள் இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் எவ்வளவுதான் கைக்கு வந்தாலும் நிற்காமல் தண்ணீர் போல, ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறதே என்பீர்கள். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனம் கட்டுப்பாடற்ற நிலையில் இருப்பது. பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவர்கள் அதிக நேரம் உட்கார்ந்து படிப்பதாலும் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாலும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மாணவ மாணவிகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதே போல வெளியூர் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. பெரிய அளவில் எதையும் திட்டமிடாதீர்கள். செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட வேண்டும். ஆனால் இந்த இடத்திலிருந்து பணம் அவ்வளவு வரும், கேட்ட இடத்தில் இவ்வளவு கிடைக்கும், எல்லா காரியத்தையும் நான் செய்துவிட்டேன் என்கிற எண்ணத்தில் மட்டும் இருக்காதீர்கள். எது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நிருத்திலிங்கத்திற்கு அருகிலுள்ள நவலிங்கங்களை வழிபட நவகிரக தோஷங்கள் நீங்கும். லால்குடி சப்தரீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கிரசு, கௌதமர், மரிசி, பிருகு, அத்திரி, புலத்தியர், வசிஷ்டர் ஆகிய சப்த ரிஷிகளும் வீற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்ற கோவில் ரிஷபராசி அன்பர்களே. இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது தரிசனம் செய்து வாருங்கள். சப்த ரிஷிகளுடைய அனுகிரகம், ஆசி பரிபூர்ணமாக சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூக்ஷமங்களை அறிவார்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கர்ம வினைகள் குறைந்து நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொருளாதாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். பயணத்தின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். இன்று தடைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையானது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கலாம். ஆனால் மனம் தளராமல் எதிர்நீச்சல் போட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வாய்ப்புகள் அதற்கும் இருக்கிறது. கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் வெறுமையை உணர்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிருங்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிடச் சூழல் சுமூகமாக இருக்காது. உங்கள் வேலைகளை மிக எளிதாக செய்வதில் சில தாமதங்கள் வரலாம். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை சிறிதளவு வெளிப்படுத்துவீர்கள். அவர்கள் மீதான கோப உணர்வுகள் சற்று வெளிப்படும். தலை தூக்கும். காரண காரியம் அறியாமல் அவர்களிடத்தில் சந்தேகப்படுவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது போன்ற விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையை தவிர்த்தல் நலம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எந்த துன்பங்களும் நேராது. தம்பதியர்கள் உங்கள் துணையிடம் நகைச்சுவையான அணுகுமுறை தேவை. எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுவதோ கோபப்படுவதோ கூடாது. கூடுமான வரையில் மனதை அமைதிப்படுத்துங்கள். தியானம், யோகாசனங்கள் நல்லது.
திங்கட்கிழமை தினம் என்பதால் பச்சரிசி தானம் செய்யலாம் ஸ்ரீ பிராமணர்களுக்கு. அதே போல தயிர் சாதம், தேங்காய் சாதம், பால் சாதம், பால் பொங்கல், அதாவது கற்கண்டிட்டு பார்ப்பொங்கல், இவையெல்லாம் தானமாக கொடுப்பதாலும் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி நெல் வைத்து வழிபட்டால் மன ரீதியாக நீங்கள் அடையக்கூடிய துன்பங்கள் நீங்கும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இப்பொழுது செய்யக்கூடிய வியாபார இடத்தை மாற்றலாமா என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். கூடுமான வரையில் உங்களுடைய தொழில் நிலையை, பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, சுமூகம் உண்டாகாது. உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக எளிதாக முடிக்கும்படியாக திட்டமிடுவது நல்லது. இந்த நாளில் யாரை பற்றியோ வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிராக யாரையும் நினைக்க வேண்டாம். உங்களை பற்றி அவர்களே குறை கூறினாலும் அவர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள். இவையெல்லாம் கர்ம வினைகள் என்று விட்டு விடுங்கள். யாரிடத்திலும் நேருக்கு நேராக சண்டையில் ஈடுபட வேண்டாம். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் உங்களுக்கு அபவாதத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதிலும் குறிப்பாக உங்கள் தாயினுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இன்றைய நாள் பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்போது அதிக பணம் வரவிற்கான வாய்ப்புகள் குறைவு. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், திட்டமிடாதீர்கள். இந்த பணம் வந்தால் இதை செய்யலாம், அதை செய்யலாம். யாருக்கும் வாக்கும் கொடுக்க வேண்டாம், ஒப்பந்தம் செய்யாதீர்கள். உங்களுடைய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக மிக கவனம் தேவை. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் சாதகமாக இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை காக்க இயங்குவோர் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ நாயகனை பிரியாள் ஸ்தலம். தம்பதியர் பிரிந்திருந்தால் அவர்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்தால் பிரிந்தவர் ஒன்று சேர்வது உறுதி என்பது ஐதீகம். சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிருங்கள். வீண் பேச்சு, விவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாக எண்ணத்தை தெளிவுபடுத்தி செல்ல ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் நன்மை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நண்பர்களால் பயன் பெறுவீர்கள். உற்சாகம் உள்ளத்தை அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பீர்கள். மனமும் நிம்மதியாக இருக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்திறனில் மிகுந்த திருப்தி கிடைக்கும். வியாபாரம் துரிதமாக நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். விற்கப்படாத பொருட்கள் விற்று தீர்ப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதற்கான திட்டங்கள் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் மேம்படும். பணிப்போர் விலகும். விளையாட்டு போட்டிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாக்கும் மாணவ மாணவிகளுக்கு. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் இருக்கும். நிதி நிலைமைகளில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். இன்றைய நாள் உங்கள் துணையிடம் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். சிறப்பான நாள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். இன்று புத்துணர்ச்சி அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை பேசுவதால் மனதில் நிம்மதி இருக்கும். சுமையான விஷயங்கள் கூட சுகமாக மாறும். நீங்கள் இருவரும் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்குள் பெரும்பான்மையான நம்பிக்கை உண்டாகும். அன்பு, பாசம், நேசம், குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் வெளிப்படும். குடும்பத்தில் சந்தோஷம், கலகலப்பு அதிகரிக்கும். மனம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம்.
நிதி நிலைமைகள் பணவரவு திருப்திகரமாக அமையும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் வரும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். வங்கி கடன், வீட்டு கடன், அதே போல வண்டி வாகனத்திற்காக நீங்கள் வாங்கப்பட்ட கடன், பிறரிடத்தில் கைமாறாக வாங்கிய கடன் என்று பல வகை கடன்கள் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. இந்த நாளில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கு என்னென்ன வகையில் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்கிற கணக்கீடு என்பது மிக மிக முக்கியம். மனக்கணக்கு என்பது செல்லுபடியாகாது. நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கணக்கு மட்டுமே உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். இன்று பயனுள்ள வகையில் சொத்துக்கள் வாங்கலாம் என்கிற எண்ணப்போக்கு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கடகராசி என்பர்களை சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ சுதர்சன மாலா மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹார சம்ஹார மிருத்யோர் மோக்ஷய மோக்ஷய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய தீப்த்ரே ஜ்வாலா பரிதாய சர்வ திக் சோபனகராய ஓம்பட் பிரஹ்மனே பிரம் ஜோதிஷே ஸ்வாஹா என்று இந்த மந்திரத்தை தினசரி காலையில் 27 முறை பக்தி ஸ்ரத்தையுடன் வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல காரிய சித்தி அதிகரிக்கும். பெண்கள் கையாள வேண்டிய சாஸ்திர நியதிகள் பார்க்கும்போது, பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன், வீட்டில் இருப்பவர் வெளியில் செல்லும் முன் சாணம் தெளித்து கூட்டி கோலமிட வேண்டும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மன அமைதி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அன்றாட பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்கள் வரும். இன்று மனம் அமைதியற்ற நிலையில் இருக்கும். இன்றைய நாளுக்கான வேலைகளை நன்றாக சிந்தித்து கவனமுடன் முடிவெடுத்து செய்ய வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வது நல்லது. நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை தவிருங்கள். எதிர்மறை எண்ணத்திலிருந்து விடுபட தியானம், யோகாசனங்கள் செய்வது, இறை வழிபாடு அதிக நன்மையை தர். தெய்வ பலம் கிடைக்க பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு, ஆணி, உத்திரம், திருமஞ்சனம் சகல சிவ ஆலயங்களிலும் ஸ்ரீ நடராஜர் பெருமானுக்கு நடக்கும். அங்கு கோமுகத்தின் வழியாக வரக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் கொண்டு வந்து தெளித்தால் தேவதைகளுடைய அருளும் ஆசையும் சகல நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள், அதிக அளவில் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகலாம். வேலை தொழில் ரீதியாக உங்களுக்கு சிரமமாக உணர்வீர்கள். பக்குவம் தேவை. அனுபவம் உண்டாக்கும். வேலை பளு காரணமாக சோர்வாக இருக்கக்கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாற்றமாக இருக்கிறதே என்று எண்ணுவீர்கள். கிரக சேர்க்கை மற்றும் கிரக கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள், வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆக மனதை அமைதிப்படுத்துங்கள்.
குடும்ப ஒற்றுமையாக இருக்க பாடுபடுங்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய துணையோடு அனுசரித்து போக வேண்டும். மனக்லேசங்கள் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீண் பேச்சுக்கள் பேசினால் விரயங்கள் ஆகும், பணம் செலவாகும். ஆக அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு தெரிந்த இறை நாமத்தை, நமசிவாய சிவ மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மனமுருகி பாராயணம் செய்தால் சகல நன்மைகள் வந்து சேரும். பார்வதி பரமேஸ்வரருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். உங்களுடைய சங்கடங்கள் மறையும். பணம், நிதி நிலைமைகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தால் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு தவறி போகலாம். ஒரு சில தடைகள் ஏற்படும். வரவேண்டிய பணம் காலதாமதமாக வரும். நீங்கள் இன்று எதிர்பார்த்த அளவிற்கு பணம் சம்பாதிக்க முடியாது. நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஆர்வங்கள் இருக்கும். புதிய நபர்களால் அனுபவங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். தேவையற்ற டென்ஷன்ஸ், மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடாது. எதை பற்றியும் வீணாக சிந்திக்காதீர்கள் சிம்மராசி அன்பர்களே. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் விரைவில் திருமணம் நடக்க ஸ்ரீ சுயம்வரா பார்வதி மந்திரத்தை ஆண் பெண் இருபாலரும் உச்சரிக்கலாம். ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முககிருத்தியம் மம வசமாகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாஹா என்று இந்த மந்திரத்தை தினசரி 28 முறை பாராயணம் செய்தால் மிக விரைவில் திருமணம் நடத்தக்கூடும். சிம்மராசி அன்பர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தவை: கல்வி கற்பது, உயர் பதவி ஏற்பது, நிலம், சொத்து வாங்குதல், உபநயனம் செய்தல், யாகம் செய்தல், அன்னதானம் செய்தல், கிரக பிரவேசம் செய்தல், கிரக ஆரம்பம் ஆகியவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்களாகும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நல்ல அனுபவத்தையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு யாரிடத்திலும் வாக்கு மோதல்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத நபர்களிடம், மற்றவர்களிடம் கூட பழகும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த விஷயங்களையோ அந்தரங்க விஷயங்களையோ வெளியிடாதீர்கள். குடும்ப விவகாரங்களை வெளியில் பேச வேண்டாம். மிக மிக கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. பணியிட சூழல்கள் வேலை நிமித்தமாக, தொழில் ரீதியாக அவ்வளவு சிறப்பாக அமையாது. உங்களுடைய எண்ணங்களும் குணமும் மனமும் வேறு பக்கம் திசை திரும்பி இருக்கும். உங்களுக்கான வேலைகளில் நாட்டம் இருக்காது. குழப்பமுடன் இருப்பீர்கள். சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்களே சரியாக திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு இருக்கும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் இன்றைய நாள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. சற்று குழப்பமாகவே இருக்கும். வியாபாரத்தில் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரலாம்.
புதுவிதமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது நிறைய பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரலாம். போதிய அளவு பணம் சம்பாதிக்க முடியாது. கன்னிராசி அன்பர்கள் அதிக முயற்சிகள் தேவை. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உயர் அழுத்த பாதிப்பு இருக்கும். இதனால் சிறிது சோர்ந்தே இருப்பீர்கள். அவ்வளவு சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. உங்களுக்கான பலம் என்ன? பலவீனங்களை அறிந்து செயல்பட வேண்டும். யாருக்காகவும் உங்களை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். சுயமரியாதையோடு நடப்பது, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்வது அவசியம். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் இருக்கக்கூடாது. பாதுகாப்பு நிறைந்த நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டால் உற்சாகம் பிறக்கும். ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கால்நடை தொடர்பாக பால்வளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வங்கி தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. கன்னிராசி அன்பர்கள் திருவான்மியூர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் 8 பௌர்ணமி தினங்கள் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வரவும். இதனால் சரும நோய்கள் நீங்கி நலம் பெறுவீர்கள். அதே போல உடல்நிலை சரியாக ஒரு முறை ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலத்திற்கு சென்று அங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வரவும். ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்திற்கு திருவாரூரிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமை நிறைந்த நாளாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமாகவே துவங்கும். நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காணலாம். நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வேலையில் ஏமாற்றமான சூழ்நிலையே இருக்கும். பணியிடச் சூழல் அவ்வளவு சிறப்பாக அமையாது. ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட நீங்கள் அமைதி காக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தாலோ, குறை சொன்னாலோ, அல்லது தேவையில்லாத பழியை உங்கள் மீது சுமத்தினாலோ அதனுடைய உண்மை தன்மைகளை தெரிந்து நீங்கள் தெளிய வேண்டும். மற்றவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நீங்களாகவே சென்று அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பேசியவர்கள் பேசினால் இருக்கட்டும் என்று விலகி இருப்பது நல்லது. உங்களிடம் வெறுப்புணர்வை கொட்டுபவர்களிடத்தில் விலகி இருங்கள். நினைத்த வேலைகள் சற்று சுமாராகத்தான் நடக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கலாம். வெளியிட உணவுகள் அவ்வளவு சிறப்பை தராது. ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனைகள் வரும். சுவைக்காக சேர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு மசாலாக்கள் உங்களுக்கு உபாதையை தரலாம். அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரும். விவசாயத்தில் செயல்படுபவர்கள், கால்நடை சார்ந்த பால் துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், பணி செய்பவர்கள் கவனமாக இருங்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய எண்ணத்தை அறிந்து தெரிந்து செய்ய வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள் வேலை தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பின்னுக்கு தள்ளப்படும். தாமதமாக நடப்பது உங்களுக்கு மன கஷ்டத்தையும் கிளேசத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு மன கவலையை ஏற்படுத்தும். மிகுந்த பொறுப்பாக இருக்க வேண்டும். அதே போல பொறுமை என்பது அவசியம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கூடுமான வரையில் அமைதி காப்பது மிக மிக நல்லது. காதலிப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்கள் வருங்கால துணையினுடன் மோதல் ஏற்படலாம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்கும் அதிசயிக்க வேண்டாம், ஆர்ப்பரிக்க வேண்டாம். எந்த விதமான
அலப்பறைகளும் இல்லாமல் அமைதி பொறுமை காப்பது நல்லது. தம்பதியர்கள் இருவருமே திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையோடு ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடம் பொறுமையை கையாளுங்கள், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையை கொடுங்கள். அதுவே உங்களுடைய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய உதவும். வியாபார போக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மிகுந்த மன கவலையை கொடுத்துவிடும். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் உங்களால் செயல்பட இயலாது. ஏதோ ஒரு விதமான முட்டுக்கட்டை தடைகள் இருக்கும். சில கிரக நிலைகள் நகர்வுகள் ஏற்படும் பொழுதுதான் உங்களுடைய நிலை சீராகும். அதுவரையில் சற்று அமைதி காப்பது நல்லது. கிரக நிலைகள் விரயத்தில் இருக்கும் பொழுது உங்களால் எந்த வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு சில போராட்டமாகவே இருக்கும். மனக்கவலைகள் பிறக்கும். ஆகவே இந்த நாள் ஆணி திருமஞ்சனம் என்பதால் சுவாமி நடராஜரை வழிபடுவது, நடராஜர் 10 பாடல்களை கேட்பது விசேஷம். எதிலும் விவேகத்துடன் செயல்படுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மன உளைச்சல் வேண்டாம். மன அழுத்தத்தை தவறுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதே நடக்கும் என்கிற நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். நலமுடன் இருக்க யோகா, தியானம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இவற்றை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள் காலை 7:30 முதல் 9 மணி வரை என்பது ராகு காலத்திற்கான நேரம். ராகு பகவானுடைய தோஷத்தை நீக்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அதே போல ராகு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத். அதோடு ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபட்டால் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 108 முறை உச்சரிக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த குறிப்பை மிக முக்கியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திரை செய்யவும், வியாதிக்கான ஆபரேஷன் செய்யவும், கடன் கொடுக்கவும், கடன் வாங்கவும் ஆகாத நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுவது பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திரங்கள். மேற்கூறிய நட்சத்திரங்கள் சந்திர பகவானுக்கு குரு பகவான், சுக்கிர பகவான் போன்ற சுபர் பார்வை இருந்தால், லக்னத்திற்கு சுபாம்சம் இருந்தால் எந்த தோஷமும் கிடையாது. சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியம் தாராளமாக இருக்கிறது. உங்களுடைய சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக்குங்கள். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மைகள், அதை சார்ந்த சூழல்கள் உண்டாகும். வேலை தொழிலில் கவனமாக இருந்தால் நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மூத்த அதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் வந்து சேரும். சாதனை படைத்த உணர்வு உங்கள் மனதில் நிரம்பியிருக்கும். பாராட்டுகள் வரும். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி மற்றவர்கள் விமர்சிப்பார்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இதனால் கையிருப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும்.
காதலிப்பவர்களுக்கு திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்வீர்கள். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் நல்ல தருணத்தை பகிர்வதால் மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி, இருவருக்குமான ஒரு அன்பு, ஒற்றுமை இன்னும் அதிகப்படும், பலப்படும். உங்கள் காதல் விவகாரங்களை வெளிப்படுத்த நினைப்பீர்கள். திருமணத்திற்கான தேதிகளை குறிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நடக்கக்கூடிய இந்த உத்தராயண நாட்களிலேயே திருமணத்தை செய்யலாமா என்கிற யோசனைகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வீர்கள். திருமணமானவர்கள் தம்பதியர்கள் உங்களுடைய உறவில் நல்ல புரிந்துணர்வு வெளிப்படும். பணம், நிதி நிலைமைகள், பணப்புழக்கம் திருப்திகரமாக அமையும். உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியும். கடினமான உழைப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆக சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு நிச்சயம் உங்களுடைய உழைப்பு வீணாகாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். இன்று முழு ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடும். உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் பயனற்ற பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். திருவண்ணாமலையில் சதுர்த்தி திதியன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் காமகாட்டை கடந்தவுடன் அங்குள்ள தேயு நந்தீஸ்வரரின் கொம்புகள் வழியாக ஸ்ரீ அருணாச்சல ஈசனை தரிசனம் செய்வது சதுர்முக தரிசனம் ஆகும். இவ்வாறு செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம். மற்றொன்று, திருத்தேங்கூர் வெள்ளிமலை நாதரை வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும், செல்வம் சேரும். சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடிகள் உண்டாகலாம். கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சுக்களில் கவனம் தேவை. விவேகத்தை கடைபிடியுங்கள். எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கவனமாக இருந்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். உங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் இலக்குகளில் வெற்றி கிடைக்கும். பேச்சுக்களில் தெளிவுகள் பிறக்கும். வேலை சம்பந்தமான நிலையில் சாதகமான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். பணிச்சூழல் சிறப்பாக அமையும். மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள். வேலை, தொழில் திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வர்த்தகத்தில் நல்ல பங்களிப்பு இருக்கும். புதிய வாய்ப்புகள் பெருகி வரும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளோடு பாராட்டுகளும் வந்து சேரும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் வருங்கால துணையினுடன் நல்ல வார்த்தைகள், பரஸ்பரமான ஒற்றுமை, வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் வெளிப்படும். பெரும் தன்மையாக நடந்து கொள்வீர்கள். விஸ்தாரம் அதிகரிக்கும். பரிவு, கனிவு இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், தம்பதியர்கள் உங்களுடைய உறவு பிணைப்பு வலுப்படும். மிகுந்த அக்கறையோடு நடந்து கொள்வீர்கள். குடும்ப வளர்ச்சிக்கான கருத்துக்கள் வெளியே பேசக்கூடும். கௌரவமாக நடத்துவீர்கள். குடும்பத்தின் விஷயத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வதால் நன்மைகள் மிக மிக அதிகம். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் சம்பாதிக்கக்கூடிய திறனை உயர்த்த முடியும். கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பண வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். புதிய வேலையாட்களை சேர்ப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திறன் படைத்தவர்கள். வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அவர்களிடம் இருக்கும். இதனால் உங்களுடைய வியாபாரம் வளரும், வளர்ச்சி பெறும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வரலாம். பழைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம்.
விடுபட்ட காரியங்களை கூட துரிதமாக முடிப்பீர்கள். தாமதம் என்பது இருக்காது. வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் உயர உயர சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணத்தை மிக அழகாக நுணுக்கமாக கணித்து சேமிக்க செய்வீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவான் திருச்செந்தூர் கோவிலில் வழிபட்டதால் குரு பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது. ஜாதகத்தில் குரு நீச்சம், பகை, மறைவு உள்ளவர்களும், குரு தசை புத்தி பாதிப்புள்ளவர்களும், ஜாதகத்தில் 7இல் குரு இருந்து திருமண தடை உள்ளவர்களும் வியாழக்கிழமை நாளில் இங்கு வந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள குரு தசை புத்தி பாதிப்புள்ளவர்களும், ஜாதகத்தில் 7இல் குரு இருந்து திருமண தடை உள்ளவர்கள் வியாழக்கிழமை இங்கு வந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள குரு பகவானுடைய ஓரையில் கடல் ஸ்நானம் செய்து நாழி கிணற்றில் குளித்து இவ்வாலயம் அமைத்த திருப்பணிக்கென தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட மௌனசாமி, ஸ்ரீ காசி சுவாமி, ஸ்ரீ ஆறுமுக சுவாமி சமாதிகளை தரிசித்து பின்பு ஆலயத்திலுள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட்டு ஸ்ரீ மூலவருக்கு அர்ச்சனை செய்து வள்ளி குகை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய குருவினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். 12 நரம்புகள் கொண்ட பன்னீர் இலை ஸ்ரீ முருகனின் 12 கரங்கள் எனவும் அந்த பன்னீர் இலை விபூதியை முருகனே தருவதாக ஐதீகம். இந்த பன்னீர் இலை விபூதி அபஸ்மாரம், குஷ்டம், காசநோய் முதலிய தீராத நோய்களை தீர்க்கிறது. நீண்ட ஆயுளை தருகிறது. இங்கு படி இறங்கி தரிசித்த பின் ஏறி வருவதால் செந்திலாண்டவரை தரிசித்தால் வாழ்க்கையில் ஏற்றம்தான். வருண பகவான் சத்தியம் செய்துள்ளதால் எந்த புயலும் பேரலைகளும் திருச்செந்தூரை ஒன்றும் செய்யாது. நேரில் செல்ல இயலாதவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். கோவிலினுடைய அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆக தனுசு ராசி அன்பர்கள், குருஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் கூட சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்கள், இன்று மன உளைச்சலோடு இருக்கக்கூடும். நல்ல இசை கேட்பது, தெய்வீக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்ப்பது, தெய்வத்தினுடைய அனுகூலம் பெற வேண்டி வழிபடுங்கள். இன்றைய நாள் ஆணி உத்திர நன்னாள் என்பதால் பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவது, ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய அருளினை பாடுவது, கேட்பது சிறப்பை தரும். எந்தவிதமான பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். நட்பான அணுகுமுறையோடு இருக்க வேண்டும். பிரச்சனைகளை கையாள்வதற்கு இந்த மன அமைப்பானது ஆறுதலை தரும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் ஏற்றபடி முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் பிறக்கும். வேலைகளை கையாளும் பொழுது கவனமுடன் இருந்தால் கண்டிப்பாக விரும்பிய பலன் கிடைக்கும். வேலையில் தவறுகள் நேர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆக உங்களுடைய தொழிலில் கவனமாக இருங்கள். செய்யக்கூடிய வேலையில் நிதானத்தை கடைபிடியுங்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் பிறக்கும். உங்களோடு இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையுடன் இருக்க பாருங்கள். வீட்டில் வாக்குவாதமோ வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. காதலிப்பவர்கள் உங்கள் துணையோடு நகைச்சுவையோடு பேசுங்கள். கடினமான சூழ்நிலைகளை கூட சாதாரணமாக கொண்டு வாருங்கள். தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்புகள் இருப்பதால் காதலிப்பவர்கள் பக்குவமாக இருக்க வேண்டும். பெருந்தன்மை குணம் வேண்டும். சிறுமையான குணத்திலிருந்து வெளிவர வேண்டும். நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்து கொண்டால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது.
யாருடைய குடும்பத்தாரை பற்றியும் யாரும் குறைவாக எடை போட வேண்டாம். மற்றவர்களை விமர்சிப்பதை தவிருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகலாம். பண நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று பணம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. வரவு குறைவாக இருக்கும், செலவு அதிகமாகலாம். இதை சமாளிப்பதே கொஞ்சம் கடினம்தான். அகலக்கால் வைக்காதீர்கள். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பார்களாக. கைக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதற்கு ஏற்றபடி மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் குறைவாகும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரும். கால்களில் வலி ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுடைய வலிகளை குறைக்கும். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட வரும். உங்களுடைய நடவடிக்கை எப்படி நேர்மறையாக இருக்கிறதோ அதற்கேற்றபடி முன்னேற்றங்களும் வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் உருவாக்கும். ஏற்றங்கள் பிறக்க ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபடுங்கள். பாவங்கள் தீரும். கர்ம வினைகள் குறையும். சிவ மந்திரத்தை அதிகம் உச்சரிக்க கேட்க நல் வாய்ப்புகள் அமையும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். சில நேரம் அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குங்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அம்பிகை வழிபாடு செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். இன்றைய நாள் நற்பலன்கள் காண உறுதியாக இருங்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிருங்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியின் போது சிறிய வகையில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல அனுபவம் மிக்கவர்கள், எல்லா வேலையையும் தெரிந்தவர்கள், தொழிலை கரைத்து குடித்தவர்கள் என்றாலும் கூட அனுபவம் பெற்றவர்களுக்குத்தான் சில தவறுகள் நேரும். இது இயல்பு. ஆகவே யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்கிற எண்ணத்தில் இருங்கள். பணியின் போது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம். மூத்த நபர்களிடத்தில் எந்தவிதமான ஆதரவும் எதிர்பார்க்க முடியாது. கடினமாக கஷ்டப்பட்டு நீங்கள் தியாகம் செய்து வேலைகள் செய்தால் கூட அங்கீகாரம் கிடைக்காது. சில நாட்களுக்கு பிறகுதான் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து செய்ய வேண்டியது அவசியம். வேளாண்மை தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் உருவாகும். மின்சாரம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். அலைச்சல்கள் அதிகமாகலாம். நெருங்கிய நண்பர்கள் மூலம் மன வருத்தங்கள் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த சில நிகழ்வுகள் இழுபறியாகி நிறைவேறும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டியது அவசியம். காதலர்களுக்கு இன்றைய நாள் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வருங்கால துணையினுடைய குணத்தை அறிந்து தெரிந்து பேச வேண்டும். யாரை பற்றி ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்ல வேண்டாம். விமர்சனம் செய்யாதீர்கள். தவறான புரிதல்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். விவாதத்தில் ஈடுபடாதீர்கள். திருமணமான தம்பதிகள் உங்களுடைய துணையுடன் சில வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிருங்கள். அமைதியாக மனதை அமைதிப்படுத்துவது மிக மிக நல்லது. வருமானம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பணம் குறைவாகத்தான் கிடைக்கும். எந்த வகையிலும் வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ சிறு குறு வியாபாரத்திலோ பண நஷ்டங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க இறைவனை நம்பி செயல்படுங்கள். ஆணி திருமஞ்சனம் என்பதால் பார்வதி பரமேஸ்வரரை மனதார சாஷ்டாங்கமாக வழிபடுங்கள்.
வணங்கி வழிபட்டால் நிச்சயம் அனுகூலம் பலன் உண்டு. எந்த நேரமும் நல்ல நேரமாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்திருந்த சில நிகழ்வுகள் இழுபறியாகவே நிறைவேறும். யாரிடத்திலும் மன வருத்தங்கள் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். புதன் பகவானுக்கான பரிகார ஸ்தலம் என்றால் மதுரை சிம்மக்கல் ஸ்ரீ ஆதி சொக்கநாதர் கோவில். நவகிரகங்களில் புதனுக்குரிய ஸ்தலம் திருவெண்காடு பரிகார ஸ்தலம். மதுரை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில். நவகிரகங்களில் புதன் பகவான் முதலில் இங்கு வந்து வழிபட்ட ஸ்தலம். ஜாதகத்தில் புதன் நீச்சம், பகை, மறைவு பெற்றவர்களும், புதன் தசை பாதிப்பு உள்ளவர்களும் புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் புதன் பகவானுடைய ஓரையில் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி பாசி பயிர் 100 கிராம் மறிக்கொழுந்து மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட புதன் தோஷம் நிவர்த்தியாக்கும். குபேரன் தன் செல்வம் மேலும் பெருக பிரதிஷ்டை செய்து பூஜித்து வரம் பெற்ற ஸ்தலம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதி உண்டு. 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உருவாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மன அமைதி, நிம்மதி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் பல நிலைகள்ல உற்சாகமான தருணங்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். புதிய கட்ட வளர்ச்சி காண்பீர்கள். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெற்றிகள் நிறைவாக உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நாள். புதிய அனுபவங்கள் உண்டாகும். பயணங்களின் மூலம் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் திடீர் திருப்பம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் நண்பர்களுடனாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். மனதில் இருந்த கவலைகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். தந்தையினுடைய தொழிலால் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் யாவும் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்லதொரு பெயரும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதொரு ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பன்னீட சூழல் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். படிப்பு முகாந்திரமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்தால் அனைத்துமே கை கொடுக்கும். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையுடன் நல்லதொரு அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆற்றல் பெருக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகள் மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். உங்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக சில திட்டங்களையும் செய்வீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சம்பந்தமாக முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கைகூடி வரலாம். குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமை அதிகரிக்கும். பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கும். பணவரவு சிறப்பாக காணப்படும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு முதலீடுகள் செய்வீர்கள். மனைவியின் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய அமைப்பும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நல்லதொரு ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மீனராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
இந்த நாள் திங்கட்கிழமை தினம் கேத்து பகவானுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுவதால் சில தோஷங்கள், கேதுவினால் ஏற்படக்கூடிய சில எண்ணங்கள் நீங்கும், அஞ்ஞானம் விலகும், தெய்வ பக்தி அதிகரிக்கும், கோவில்களுக்கு சென்று வருவீர்கள், ஆன்மீக எண்ணங்கள் வளரும். கடல் ஸ்நானம், புண்ணிய நதிகள், குளங்கள், ஆறுகளில் குளிப்பதால் பாவங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய நிலப்படிக்கு முறையான பூஜைகளை செய்யும் பொழுது வீட்டில் கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை விளைவுகள், எதிர்மறை சக்திகள் நீங்கும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய அமைப்புப்படி கேத்து பகவானை வழிபடுவதும் கேத்து பகவானுக்கு உண்டான தானியமான கொள்ளை தானம் செய்வது சிறப்பு. ராசியின்படி சந்திர பகவானுடைய நாளாகவும் அமைகிறது. சந்திர பகவானுடைய நாள் திங்கட்கிழமை என்பதால் நெல் சம்பந்தமாக, அதாவது பச்சரிசி தானம் செய்வது, நீர் அதிகமாக மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்கள், பசுவிற்கும் சரி பட்சிகளுக்கும் தண்ணீர் வையுங்கள், அது இன்னும் நன்மைகளை உண்டு பண்ணும். மீனராசி என்பர்கள் இந்த நாள் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்குவதற்கு அன்னதானம் செய்வது அற்புதத்தை நிகழ்த்தும், மனதில் தெளிவு உண்டாக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நீங்குவதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்வது, சிவபெருமானை வழிபடுவது, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது, இப்படி பல நிலைகளிலும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது சௌபாகியத்தை பெறுவீர்கள். உங்களுடைய பாவங்கள் நீங்கும், புண்ணியங்கள் சேரும். ராசிக்கான இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய. சரவண பவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.